ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பற்றி பேசலாம். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அது மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு ரிட்டர்ன் இருக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லேயும் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா ஜென்ரல் பப்ளிக்கு 3.5 to 7.25% ஆனம் தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 4% to 7.75% ஆனம் தராங்க. இதில் வந்து எஸ்பிஐயில் டேக்ஸ் சேவிங் எப்படின்னு ஒன்று இருக்குது. 6.50% ஃபார் ஜென்ரல் பப்ளிக், 7.50% ஃபார் சீனியர் சிட்டிசன் இருக்குது. என்ஆரையும் அது மாதிரி பண்ண முடியும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எஸ்பிஐயில் ஒரு 5 years எப்படி போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7,50,000 கொடுக்குறீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் வந்து 2,85,000 கிடைக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ 10,35,000 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கரண்ட்டாக வந்து 8.2% இருக்குது. குவார்ட்டர்லியாக வந்து பே பண்ணுறாங்க, 4 quarters தராங்க. எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஃபார் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ்டு 60% அண்ட் எபோவ் இருந்தாங்கன்னா பண்ண முடியும். ரிட்டையர்ட் சிவிலியன்ஸ் 55 to 60 பண்ண முடியும். ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் 50 to 60 yearsங்கிறவங்க எலிஜிபிள். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்எஸ் டெபாசிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1,000 rupees, மேக்ஸிமம் வந்து 30 lakhs வரைக்கும் பண்ண முடியும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, ETC டிடக்ஷன் இருக்குது. குவார்ட்டர்லி இன்கம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வந்து 7,50,000 பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 10,57,000 கிடைக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டாக 15,000 கிடைக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் வந்து 3,07,000 அது மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் ரூல்ஸ் இருக்குது. பட் அந்த சமயத்தில் வந்து பெனல்ட்டி அப்ளிகபிளாக இருக்கும். க்ளோஷர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆஃப்டர் 5 years வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 years மோர் நம்ம பண்ணிக்க முடியும். அப்புறம் டாக்ஸேஷன் ஃபார் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து TDS டிடக்ஷன் இருக்குது இஃப் டோட்டல் எக்ஸீட்ஸ் 50,000 per year. அப்புறம் வந்து ஃபார்ம் 15G and 15H வந்து எக்ஸம்ஷன் வித்தின் த லிமிட்ஸ்னால் நம்ம பண்ணணும். இந்த பௌத்த ஸ்கீம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேஃபான ஸ்கீம் தான். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டைவர்சிஃபைடாக வச்சிங்கன்னா எஃப்டி அண்ட் எஸ்சிஎஸ்எஸில் பண்ண முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், லைஃப்பும் வந்து ஸ்மூத்தாக போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.